அவருடைய இந்தியாவில் ஏற்பட்ட நிலைமையின் காரணமாக கன கஷ்டங்களை எதிர்நோக்க அதில் இருந்து பிருந்தாவனத்துக்கு புதுடில்லிக்கு வந்து சென்றார். புதுடில்லியில் இருந்து தனது மீண்டும் கடவுளிடம் என்ற பத்திரிகையை தொடர்ந்து அடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அவர் அங்கு தங்குவதற்கு இடமன்று இல்லாமல் தெருக்களிலும் இதுவல்லையும் படுத்து உறங்கியும் அவர் பின்பு அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்றார். பிருந்தாவனத்தில் ஒரு ராதா யமுனை நதிக்கரையில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அதிலிருந்து தனது முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் கடவுளிடம் என்ற பத்திரிகையை டில்லிக்கு போவதும் மறுநாள் திரும்பி வருவதும் அப்படியாக செய்து கொண்டே இருந்தார். இதையும் செய்து ஸ்ரீமத் பகவத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்து வியாக்கியானம் செய்து கொண்டும் வந்தார். 1962ஆம் ஆண்டில் ஸ்ரீமத் பகவதம் 3 பகுதிகளை மொழிபெயர்ப்பு செய்த பக்தி சரஸ்வந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதா அவர்கள் இதை இனி செய்து கொண்டிருக்க எனக்கு காலங்கட்டாது, எனது நேரம் வந்துவிட்டது, நான் இனி அமெரிக்காவுக்கு போயாக வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக சில நண்பர்களிடமும் பிருந்தாவனத்தில் உள்ளவர்களும் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போகின்றேன் என்று. அதுக்கு அங்கு பிருந்தாவனத்தில் மதுராவில் உள்ள வியாபாரி பிருந்தாவனத்தில் அகர்வாலி என்பவர் சந்தித்தார். அவர் மூலம் அவருடைய மகன் அமெரிக்காவில் கோபால் என்பவர் பொறியியலாளராக பணியாற்றி வந்தார். அவர் மூலம் விசா பெற்று இதுவரை அனுமதி பெற்று தருவதாக உறுதியளித்திருந்தார். ஸ்ரீலபுரா ஒரு நாள் டில்லியில் நிற்கும் போது அவருக்கு உடனடியாக தந்தி வந்தது, நீங்கள் அமெரிக்காவுக்கு போக வேண்டும், போவதற்கான வழி ஒழுங்குகள் செய்யப்பட்டு வந்துள்ளன, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளவும் என்று சொல்லி. அவர் யோசித்தார். ஸ்ரீலபுராவதா அவர்கள் திடீர் நான் ஒரு ஒழுங்குகளுமே செய்யாமல் இந்த ஒழுங்கு என்ன மாதிரி போவதற்கு வந்திருக்கு என்று எண்ணினார். அப்பொழுது ஸ்ரீலபுராவதா அவர்கள் அந்த இதை போய் பெற்றுக்கொண்டு அமெரிக்கா போவதற்காக பம்பாய் பயணமானார். பம்பாயில் உள்ள சிந்தியா கப்பல் கொம்பனி மூலம் ஜலசுலா கப்பலில் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஸ்ரீலபுரா அவர்கள் அமெரிக்கா செல்ல பயணமானார். 37 நாட்களுக்கு பிறகு 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்ரீலபுரா அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தார். அப்பொழுது அமெரிக்காவில் அவருக்கு யார் என்றும் எங்கு போவது, கப்பலில் இருந்து இறங்கி எங்கு போவதென்றோ தெரியவில்லை. நியூயார்க்கில் இறங்கின அவர் காலை எங்கால் எடுத்து வைப்பது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு நின்றார். அப்பொழுது அகர்வாலி கோபால் என்பவரின் ஆள் வந்து அவரை சற்று நேரத்துக்கு பின்பு கூட்டிக் கொண்டு தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அந்த வீட்டிலே தங்குவதற்கு வசதியே ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர் சுவாமி வேறு ஒரு சுவாமியின் இடத்தில் தங்க வைத்து விட்டு மீண்டும் பகலில் வீட்டுக்கு வந்து போகும்படியும் அவர்கள் வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள். அதை கேட்டு 1965 ஒரு வருஷமாக இப்படி இருந்த நிலையில் மீண்டும் நியூயார்க்குக்கு சென்று ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் 11 சிஷியர்களை அமெரிக்காவில் பெற்றுக்கொண்டார் ஸ்ரீலபுரா அவர்கள். அவர் இந்த நிலையிலே அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு சென்று இவ்வளவு சிஷியர்களையும் ஒரு வருஷத்துக்கு பிறகு 11 சிஷியர்களுக்கு தீட்சை அளித்து இணைத்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்துள்ளது என்பதை சொல்லில் அடங்காதவை அவை. ஆனால் ஸ்ரீலபுரா அவர்கள் அங்கிருந்து மீண்டும் சான் பிரான்சிஸ்கோவுக்கு சென்று அங்கும்
தனது சிஷியர்கள் மூலம் பெரிய விமான நிலையத்தில் பெரிய வரவேற்பை பெற்றார். அந்த வரவேற்பில் விமான நிலையத்தில் கிப்பிகள் என்று அழைக்கப்படும் அவர்கள் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடிக்கொண்டும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து நின்றதை கண்டார். அப்பொழுது ஸ்ரீலபா அவர்கள் மிக சந்தோஷம் அடைந்தார். இந்த நிகழ்ச்சியானது ஒருபோதும் தான் அவர் பார்த்திருக்க அளவு கிப்பிகள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மிக அழகாக பாடிக்கொண்டும் அவருடைய சிஷியர்களுடன் பாடிக்கொண்டும் இருந்ததை கண்டார். சான் பிரான்சிஸ்கோவில் 2 மாதங்கள் நின்று அங்குள்ள கிப்பிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பகவத்கீதையிலேயும் இருந்தும் மற்றதிலிருந்தும் பயிற்சி அளித்தார். அதன் பிறகு மீண்டும் நியூயார்க் வந்தார். நியூயார்க்கில் இருந்து கொஞ்ச காலம் தங்கிவிட்டு திரும்பி 1967ஆம் ஆண்டு தனது சிஷியனான நித்யானந்தா கீர்த்தனானந்தா என்பவருடன் இந்தியாவுக்கு வந்து சென்றார். அவர் இப்படி எல்லா நாடுகளிலும் 12 வருடங்களுக்குள் 14 முறை பயணம் செய்தார். அவர் பயணத்தின் போது ஏற்பட்ட துன்பங்கள் அவற்றை சொல்லில் அடங்காதவை. இப்படி உலக நாடு முழுத்தும் 14 முறை பயணம் செய்து தனது சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கையான ஹரே கிருஷ்ணா மந்திர இஸ்கோனையும் ஆரம்பித்து எல்லா உலகங்களுக்கும் சொல்லி 1977ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்ச நிலையில் பாடிக்கொண்டு இருக்கையில் பிருந்தாவனத்தில் உள்ள தனது தாமோதர என்ற இடத்தில் கோயிலுக்கு அருகாமையில் இருந்த அறையில் அவர் கிருஷ்ணலோகத்தை மீண்டும் அடைந்தார். ஓகே, நன்றி, வணக்கம். நேரம். மண்டபத்திலே இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட 1008 புனித ஸ்தலங்களில் பெறப்பட்ட தீர்த்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதனை பெற்று இன்புறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றார்கள் இன்றைய விழா நிர்வாகிகள். 1008 புனித ஸ்தலங்களில் இருந்து சேர்க்கப்பட்ட தீர்த்தம் இங்கே மண்டபத்திலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அதனை பெற்று இன்புறுமாறு இன்றைய விழா நிர்வாகிகள் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கோகுலத்தில் கண்ணன் செய்த குறும்புத்தனங்கள், அவன் கோகுலத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்பது பற்றி சிறுவர்களான இவர்கள் உங்கள் முன்னிலையிலே கதை கூற வருகின்றார்கள். இவர்கள் கூறுகின்ற கதைகளிலே கண்ணன் என்ன செய்தான், அவனுடைய பெயர் என்ன, அவனுக்கு மாற்று வடிவங்களான இருப்பவை என்ன, அவனுக்கு மாற்று பெயர்கள் என்ன என்பதை போட்டியாளர்கள் ஓரளவு கிரகித்துக் கொண்டால் இந்த போட்டி நிகழ்ச்சியிலே நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் கோகுலத்தில் கண்ணன் என்ற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் சிறுவர்கள் செல்வன் நிவலகுமார் ருகுணசாந்த், மிருதங்கம் செல்வி ருஷானி நிமலகுமார், செல்வி நதிஜா அர்ச்சுனராஜா, செல்வி மேகலா செல்வராஜா, செல்வி மிதுலா செல்வராஜா. நடைபெற இருக்கின்றது கிருஷ்ணாவுடன் ஒரு நிமிடம். இந்த போட்டி நடத்துவதன் நோக்கமே கிருஷ்ணரை பற்றிய அறிவு, அந்த சிந்தனைகள் எல்லாம் இளம் சிறார்கள் மத்தியிலே பரவ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம். மதத்தை பற்றி சிறுவர்களுக்கு இலகுவாக செவிவழி நினைவு சிந்தனையில் பதிய வைப்பதற்காக இந்த போட்டி ஒழுங்கினை இந்த ஸ்ரீபக்தி கழகத்தினர் நடத்த இருக்கின்றனர். இப்போது நடைபெற இருக்கின்ற போட்டி கிருஷ்ணாவுடன் ஒரு நிமிடம். அந்த போட்டிக்கான விடைகள் எங்கிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், இதோ ஆரம்பிக்க இருக்கின்றது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இருந்துதான் உங்களுக்கு கேள்விகள். நீங்கள் அந்த கேள்விகளுக்கு விடைகள் ஒழுங்காக சொன்னால் உங்களுக்கு சிறந்த வெற்றி வாய்ப்பு உண்டு. 3 கேள்விகள் கேட்கப்படும்.
அந்த கேள்விகளுக்கு ஒரு நிமிடத்தில் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். மறக்கக்கூடாது. 3 கேள்விகள், ஒரு நிமிடத்துக்குள் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். எத்தனை வினாடிகளில் உங்களால் முழுமையான விடையை தர முடியுமோ அவர் முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்புண்டு. இப்போது போட்டி ஆரம்பமாகின்றது. சிறுவர்களே, மிகவும் கவனமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கிரகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொன்னால், கிருஷ்ணர் என்ன நிறத்தில் இருப்பார், அப்படியான ஒரு கேள்வி வரும். அதே போல சில வேளைகளில் அதே கேள்வி, கிருஷ்ணர் நீல நிறம் என்றுதான் நான் நினைக்கின்றேன், ஆனால் அவர் கருப்பாகவும் இருக்கலாம் அல்லவா, அப்படியும் கேட்கப்படும். ஆகவே விடையை நீங்கள் தயாராக வைத்திருந்தால் எந்த வகையிலும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்கள். ஆகவே உங்கள் கிரகிப்புத்தன்மைக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு. இதோ ஆரம்பிக்கின்றது போட்டி. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஜய ராதா மாதவா, ஜய குந்த பிஹாரி, ஜய ராதா மாதவா, ஜய குந்த பிஹாரி, ஜய கோபி ஜன வல்லபா, ஜய கிரிவரதாரி, ஜய கிரிவரதாரி, ஜய கோபி ஜன வல்லபா, ஜய கிரிவரதாரி, ஜய கிரிவரதாரி, யசோதநந்தன व्रज जनरञ्जन, யசோதநந்தன व्रज जनरञ्जन, यमुना तीरा वनचारी, यमुना तीरा वनचारी. சந்தனத்தம் என்று சொல்லியே, ஆமா சந்தனத்தம் என்று சொல்லியே, ஆமா மெல்லிசை பாட, ஆமா மெல்லிசை பாட, ஆமா பந்தல்வாய் கணபதியே, ஆமா பந்தல்வாய் கணபதியே, ஆமா சபையில் உள்ள பெரியோரே, பெற்றோர்களே, தம்பிமாரே, தங்கைமாரே, எல்லோருக்கும் வந்தனங்கள், வணக்கம் வணக்கம். எல்லாம் வெல்ல கிருஷ்ணாவின் பாத கமலங்களை வணங்கி கோகுலத்தில் அவர் பிறந்து விளையாடிய கதையை வில்லிசையில் பாட சிறர்களாய நாம் உங்கள் முன்னே வந்திருக்கிறோம். பெரியோர்களாய நீங்கள் இவ்வில்லிசையில் வரும் சொற்பிழைகள், பொருட்பிழைகள், வேறு ஏதேனும் பிழைகள் பொறுத்திடுவீர். ஆமா பொறுத்திடுவீர். ஆமா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஆமாம், கண்ணங்கதை என்கிறீர்களே, அந்த வெண்ணேசனுடைய கண்ணங்கதையா, தொட்டிலை கண்ணனா, சீஸ் கட்டடா? திருடனல் அவன் இந்த உலகத்தை அடைத்து வைத்திருப்பவன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த உலகத்தை திருடி விட்டானேங்கிறீங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பெரும புருஷர் எங்கே பிறந்தார்? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். சூரி ஆஸ்பத்திரியில் பிறந்திருப்பாரா? இல்லை, ஆக்சுவலி பங்கருக்குள் பிறந்திருப்பாரா? இல்லை, இல்லவே இல்லை. திருப்பாற்கடலில் பள்ளிகளும் பிறந்தாமல் கோகுலத்தில் கண்ணனாக அவதரிக்கிறார். திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமநாராயணா, திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமநாராயணா. ஆமா, பெரிய பாம்புக்கு மேல் படுத்திருப்பா தானே? பாம்புண்டால் அவருக்கு பயம் இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. அந்த பாம்பு யார் தெரியுமா? ஆதிசேஷன். ஆமாம், பரந்தாமன் கோகுலத்தில் கண்ணனாக அவதரிக்க காரணம் என்னவென்று கூறவில்லையே. அவசரப்படாதீர்கள், சொல்கிறேன். பல காலங்களுக்கு முன்பு பூமாதேவி பசுவாக மாறி பிரம்மதேவரிடம் சென்றாள். அரசர்களாக இருக்கும் அரக்கர்களால் ஏற்படும் துன்பம் தாங்க முடியவில்லை என்று அழுதாள். அரக்கர்களால் ஏற்படும் கஷ்டங்களுக்கு பூமாதேவி அழ வேண்டும். பூமாதேவி தானே இந்த பூமியின் எல்லா பாரத்தையும் தாங்குபவள். அதனால் தான். ஆமாம், பிரம்மதேவர் என்ன செய்தார்? யார் அங்கே இந்த எல்லா தேவர்களையும் அழைத்தார்? பூமாதேவியும் அழைத்துக் கொண்டு மகாவிஷ்ணுவை காண திருப்பாற் கடலுக்கு சென்றார்.
ஆமாம் பிரம்மதேவர் ஏன் பட்கடலுக்கு செல்ல வேண்டும்? அங்கிருக்கும் ஆயுதங்களை எடுக்கவா? அதுவா அப்படொன்றை தயார் செய்யவா? பிரம்மதேவராலேயோ ஆமா மற்ற தேவர்களாலேயோ பூமாதேவியின் கவலையை தீர்க்க முடியாது. பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் பகவானை பிரார்த்தித்தனர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதி ராதி கோவிந்தா சர்வ கருணா கரணம். ஆமா மகாவிஷ்ணு என்ன செய்தார்? தன்னை நாடு வந்திருப்பவர்களின் கவலையை தீர்ப்பதவர் பொறுப்பல்லவா? எனவே பூமாதேவியின் கவலையை தீர்க்க திருவுளம் கொண்டார். ஆமா மகாவிஷ்ணு என்ன சொன்னார்? விரைவில் நான் வசுதேவரின் மகனாக பிறப்பேன். ஆமா சகோதரன் பலராமனோடும் சகோதரி யோகமாயோடும் பூமிக்கு வருவேன். எல்லா தேவர்களும் எதுலத்தில் பிறக்க வேண்டும். அங்கு அழகர்களை அளித்து பக்தர்களை காப்பேன் என்று கூறினார். சந்தது யதுகுல மன்னரின் மகனான வசுதேவர் உக்ரசேனரின் மகளான தேவியை திருமணம் செய்கிறார். தேவியின் அண்ணன் தான் கம்சன் தங்கையின் திருமண ஊர்வலத்தை ஆடம்பரமாக செய்கிறான். 15,000 குதிரைகள், 400 யானைகள் மற்றும் 200 தோழியர் நாதஸ்வரத்தோடு ஊர்வலம் ஆரம்பமாகிறது. ஆமாமேன் இவ்வளவு யானைகள் குதிரைகள் கல்யாணத்திற்கு வந்திருப்பவர்களை ஏறி விதிக்காதா? இது அரசகுமாரி தேவகியின் திருமணம் அல்லவா? திடீரென்று ஆகாயத்திலிருந்த ஒரு குரல், அடே கம்சா, உன் தங்கையின் 8வது மகன் உன்னை கொல்லப் போகிறான் என்று கூறி மறைந்தது. ஆமாம் தங்கையின் கல்யாண மகிழ்ச்சியில் இப்படி ஒரு செய்தி என்றால்? ஆமாம் கம்சன் திடுக்கிட்டான், ஆத்திரம் அடைந்தான். ஆமாம் தங்கையின் மகனை தன்னை கொள்வதென்றால்? ஆம் அதர்ம வழியில் நடப்போர், கொடுமைகள் செய்வோர், துன்பம் விளைவிப்போர் யாராக இருந்தாலும் சரி பகவான் விடமாட்டார். ஆமாம் அப்புறம் மாமனே மருமகனை அழைத்துட்டான். கம்சன் ஓடி வந்தான். தேவியின் தலைமாரி பிடித்து இழுத்தான். வெட்டுவதற்கு வாளை ஓங்கினான். வசுதேவர் ஓடி வந்தார். தேவியை கொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். கெஞ்சினார், மன்றாடினார், காலில் விழுந்து அழுதார். கம்சன் விடவில்லை, மூர்க்கமாக இருந்தான். ஆனால் இறுதியில் வசுதேவர் தேவகிக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளுமே கம்சனிடம் கொடுத்து விடுகிறேன் என்று மன்றாடினார். தேவகியின் 8வது குழந்தை கம்சனை கொல்லும் என்று அசரீரி கூறியது. அதனால் எல்லா குழந்தைகளுமே தருவதாக கூறினார். இல்லாவிடில் கம்சன் விடமாட்டான். ஆமாம் கம்சன் குழந்தைகளை கொன்றுடுவானே, குழந்தைகளை கொல்வது பாவம் இல்லையா? கொடியவர்கள், இரக்கமற்ற மனம் கொண்டவர்கள் பாவ புண்ணியம் பார்க்க மாட்டார்கள். தங்கள் நலனைத்தான் கவனிப்பார்கள். தங்கள் நலனைத்தானே கவனிப்பார்கள். கம்சன் இதற்கு சம்மதித்து வசுதேவரையும் தேவியையும் சிறையில் அடைத்தான். சிறையில் குழந்தை பிறந்ததும் காவலர்கள் கம்சனுக்கு அறிவிப்பார்கள். கம்சன் ஓடோடி வந்து குழந்தையை கொன்று விடுவான். ஆமாம் எல்லா குழந்தைகளையுமா கொன்று விடுவான்? ஆமாம் 8வது குழந்தையாக கண்ணன் பிறக்கப் போகிறான். கம்சனுக்கோ அமைதி இல்லை. மற்ற குழந்தைகளும் போல இதையும் கொன்று விடலாம் என்று நினைத்தான். கண்ணன் பிறக்கும் தருணம் வந்துவிட்டது. எங்கும் மங்களகரமான கொடிகள் தோன்றின, மலர்கள் பூத்தன, குயில்கள் பாடின, மயில்கள் ஆடின, ஆற்றில் நீர் பெருக்கெடுத்தோடியது. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், மனக்கவலைகள் பறந்ததம்மா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், மனக்கவலைகள் பறந்ததம்மா. 8வது குழந்தையாக கண்ணன் பிறந்தான். சுரையெங்கும் ஒளிவெள்ளம். குழந்தை பிரகாசித்தது. காதில் குண்டலம், கைகளில் சங்கு சக்கரம், அழகிய ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவரது திருமேனி. வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை நாரணராக காட்சியளித்தார். இருவரும் பகவானை வணங்கினார்கள்.
விட்டான். அப்படி பாற்கடலில் பள்ளிகளும் பிறந்தாமல் அல்லவா என் குழந்தையாக பிறந்திருப்பது. தேவகி நரனரை பார்த்து வணங்கி இவ்வுருவத்தோழிருக்கும் உம்மை கம்சன் கொல்லப் போகிறானே என்று கலங்கினாள். கவலை வேண்டாம், என்னை கோலத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கே யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு என்னை யசோதரிடம் வைத்து விடுங்கள் என்று கூறி குழந்தாக மாறினார். வசுதாவர் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டார். சிறைக்கதவு படீரென்று தாமாகவே திறந்து கொண்டது. காவலர்கள் நன்கு தூங்கினர். கடும் மழை, கும்மிருட்டு. வசுதேவர் குழந்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். ஆற்றை கடந்தார். மழையில் எப்படி குழந்தை நனைந்து விடுமே. ஆமாம், குழந்தை மழையில் நனையாமல் இருக்க ஆதிசேஷன் தலையை குடை போல் வெடித்து குழந்தையை நனையாமல் பாதுகாத்தார். பாற்கடலில் பகவான் படுத்திருப்பாரே அப்பாம்புதான். மாறு பேர் கெடுத்திருந்ததே. ஓடல் யார் கொடுத்தார்? வசுதேவர் ஓடுக்கு யாரிடம் போக முடியும்? ஆட்டில் கால் வைத்தவுடன் ஆடு தானாகவே இரண்டாக பிரிந்து வழிவிட்டது. வசுதேவர் கோலத்திற்கு வந்தார். யசோதை உறங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தையை யசோதையின் பக்கத்தில் வைத்துவிட்டு யசோதைக்கு பிறந்திருந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு வந்தார். சிறைக்கதவு தாமாகவே பூட்டிக் கொண்டது. காவலர்கள் விழித்தனர். குழந்தையின் அழுகுரல் கேட்டு கம்சனுக்கு அறிவிக்க விரைந்தனர். ஆமாம், இப்ப குழந்தையுமா கொன்றுடுவான்? ஆமாம், குழந்தையை கொல்ல கம்சன் ஓடோடி வந்தான். கொல்வதற்காக குழந்தையை கையில் எடுத்தான். தேவகி கதறினாள். பெண் குழந்தையால் ஆபத்து உமக்கு இல்லையே என்று மன்றாடினாள். ஆமாம், கம்சன் கேட்டாடா? கொடியவனான கம்சன் கேட்பானா? கேட்கவில்லை. கொல்வதற்காக குழந்தையை கையில் எடுத்ததும் குழந்தை கையிலிருந்து திமிரைக் கொண்டு பாய்ந்தது. அப்பெண் குழந்தை அற்புதமான துர்க்கை தேவதையே. அழகிய ஆடை ஆவலங்களுடன் ஆகாயத்தில் காட்சியளித்தது. கம்சனை பார்த்து, மூடனே, என்னை கொல்ல முடியாது. உன்னை கொல்லப்போகும் குழந்தை எங்கோ பிறந்து விட்டது என்று கூறி மறைந்தாள். ஆமாம், கம்சன் அதோடு விட்டானா? இல்லை, கம்சன் திடுக்கிட்டு கடந்த 10 நாட்களுக்குள் பிறந்த எல்லா குழந்தைகளுமே கொன்றுவிடும்படி கட்டளையிட்டான். ஆமாம், இப்படியும் ஒரு அரக்கடா? ஆம், அரக்கர் என்றாலே கொடுமைக்காரர்கள் தான். ஆமாம், மனிதர்களிலும் இப்படியான அரக்கணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பிருந்தாவனத்தில் ஒரே குதூகலம். யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி எங்கும் பரவியது. மன்னர் நந்தகோபர் மகிழ்ச்சியுடன் ஆயர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கினார். குழந்தை கண்ணனோ இனிமையாக திகழ்ந்தது. அழகோ அழகு. ஆமாம், கண்ணன் கருப்பல்லவா? ஏன் கருப்பென்றால் அழகில்லையா? அவன் கார்முகில் பண்ணல்லவா? கண்ணரங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம், கண்ணரங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ணனாம். குழந்தை நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக மலர்கிறது. குழந்தையின் குறும்புத்தனங்களை வார்த்தைகளால் கூற முடியாது. ஆமாம், அப்படி என்ன குறும்புத்தனம்? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே கோயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே கோயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணனுக்கு பெண்ணிரண்டாள் கொள்ளை பிரியம். கோகுலத்து கோபிகளின் குழந்தைகள் எல்லாம் அவரது நண்பர்கள். கண்ணனே அவர்களுக்கு தலைவன். வீட்டில் யசோதை வைத்திருக்கும் வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவான். நண்பர்களுடன் கோபிகளின் வீட்டிலும் வெண்ணெய் திருடி உண்பான். பெரியார் வீடு சென்று நெய் குடத்தை எடுத்து வாரான். நேரிலையில் அங்கே சென்று நேரியாரை கூட்டி வாரான். நீலாம் பெரியார் வீடு சென்று நெய் குடத்தை எடுத்து வாரான். நேரிலையில் அங்கே சென்று நேரியாரை கூட்டி வாரான். ஆமாம், கோபர்கள் விடுவார்களா? கோபியர் வெண்ணெயை வைத்துவிட்டு போவர். திரும்பி வந்து பார்த்தால் வெண்ணெய் இருக்காது. அதனால் கண்ணனுக்கு பயந்து உடையில் நேரத்தில் வெண்ணெயை வைப்பர். ஆமாம், கண்ணனுக்கு எட்டாமலா? கண்ணனோ குறும்புக்காரன். நண்பர்களை ஒருவருக்கு மேல் ஒருவர் நிறுத்தி தான் மேலேறி வெண்ணெய் எடுப்பான். தானும் உண்டு நண்பர்களுக்கும் கொடுப்பான். ஆமாம், நல்ல
நண்பர்கள் அல்லவா? ஏற்கனவே கண்ணன் முழுமுழுன் இருப்பான். பெண்ணை சாப்பிட்டு மேலும் உடம்பெல்லாம் மினுமினுக்கும். ஆமை பெண்ணை சாப்பிடும் போது கோபர்கள் வரமாட்டார்களா? கோபியர் பார்த்தால் கோபத்துடன் அடிப்பதற்காக ஓடி வருவார்கள். ஆனால் கண்ணனின் மலர் முகத்தையும் குடும்பத்தனத்தையும் பார்த்து மயங்கி விடுவர். கண்ணனின் தளர் நடையும் நடனமும் எவரின் மெனத்தையும் கண்டுகொள்ளும். கோபியர் கண்ணனை ஆடச் சொல்வர். கோபியர் பாடுவர். கண்ணா கருவடில கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே. கண்ணா கருவடில கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே. இப்படியாக கண்ணன் தனது அண்ணன் பலராமனோடும் மற்ற குழந்தைகளோடும் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்து வளர்ந்து வரும் நாளில் ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட புதுநாண்டு அரக்கி அழகான பெண்ணாக மாறி வருகிறாள். ஆமாம், அரக்கி ஏன் பெண்ணாக வர வேண்டும்? அவள் பெண்ணாக வந்தால்தான் யசோதையின் வீட்டினுள் நுழையலாம். அரக்கிக்கு பெரிய உருவம், பெரிய அகண்ட வாய், கூரான நீண்ட பற்கள், வெளியே தள்ளிக்கொண்டிருக்கும் மாமிசம் உண்ணுவாள். அவளின் வேலை குழந்தைகளை கொள்வதும் ரத்தம் குடிப்பதும் தான். ஆமாம், பயமாக இருக்கிறதே. ஆம், அவள் யசோதையின் வீட்டிற்கு வந்து கண்ணனை தூக்கி பாலொடுக்க முயற்சி செய்கிறாள். ஆமாம், கண்ணன் என்ன செய்தான்? குழந்தை கண்ணனுக்கு அரக்கியின் செரூபம் தெரிகிறது. ஒரே மூச்சில் பால் குடிப்பது போல அரக்கியின் உயிரையும் கொடுத்து விட்டாள். அந்த சத்தத்துடன் பூதனா இழந்தாள். உள்ளமெல்லாம் அதிர்ந்தது. ஆமாம், வீடெல்லாம் உடைஞ்சிருக்குமே. ஆம், அவள் உடம்பு விழுந்ததால் மரங்கள் முடிந்து விழுந்தன. கற்கள் உடைந்து சிதறியது. சத்தம் கேட்டு யசோதை, பலராமனின் அம்மா ரோஹிணி, கோபியர்கள் எல்லோரும் ஓடி வந்தனர். ஆமாம், எல்லோரும் பயப்படவில்லையா? ஆமாம், எல்லோரும் திடுக்கிட்டு கண்ணனை தேடினர். ஆமாம், கண்ணன் எங்கே? கண்ணனோ சிரித்துக் கொண்டு அரக்கியின் உடல் மீது நடனம் ஆடிக்கொண்டிருந்தான். கண்ணனை தூக்கி பசுவின் வாளினால் விசிறினார்கள். நந்தகுமாரன் கண்ணனுக்கு எதுவும் நேராமல் பசுவின் வாளினால் விசிறினார். பகவான் நாமத்தை நந்தகுமாரன் ஜெபித்தார். ஹரிஹராய நம கிருஷ்ணாய ராமாய நமஹ யாதவாய மாதவாய கேசவாய நமஹ கோபால் கோவிந்த ராம் ஸ்ரீமதுசூதாம் கிரிதாரி கோபிநாத் மதன மோகம். இன்னொரு நாள் கண்ணன் விளையாடிக்கொண்டிருக்கும் போது காற்று பலமாக வீசத் தொடங்கியது. திடீரென்று காற்றறுக்கனான திருநவர்த்தன் கண்ணனை தன் தோள் மீது வைத்து தூக்கிச் சென்று விட்டான். ஆமாம், காற்று பெரிதாக வீசினால் தூசி எல்லாம் கிளம்புமே. ஆமாம், பிருந்தாவனம் புழுதியால் மூடப்பட்டு இருந்து விட்டது. கண்ணனை காணாமல் யசோதையும் கோபியரும் மயங்கி விழுந்தனர். ஆமாம், கண்ணனின் நிலை. அரக்கன் தூக்கிச் செல்லும் போது கண்ணன் அரக்கனின் தோளில் இறுக பிடித்துக் கொண்டான். ஆமாம், சிறு கைகள் பிடி தளராதா? இல்லை, கண்ணன் தன்னை பாதுகாத்துக் கொண்டதோடு மிகவும் பரமாகவும் மாறினான். பரம் குடிக்கொண்டே போனது. ஆள் வெளித்தது. ஆமாம், அரக்கனுக்கு பரமாக இருக்குமே. ஆமாம், அரக்கனுக்கு கண்ணன் மிகவும் பரமாக கிணத்தான். பரம் குடிக்கொண்டே போனது. தோல் வெடித்தது. கண்ணனை பிடுங்கி எறியலாம் என்று அந்தரத்தில் நின்றான். முடியவில்லை. அலறிக்கொண்டே பிருந்தாவனத்தில் விழுந்து இறந்து விட்டான். ஆமாம், கண்ணனுக்கு அடிபடவில்லையா? இல்லை, கண்ணன் சிரித்துக் கொண்டு அரக்கனின் உடல் மீது விளையாடிக் கொண்டிருந்தான். கோபியர் ஓடி வந்து கண்ணனை தூக்கி யசோதையிடம் கொடுத்தனர். கோபியரும் நந்தகுமாரனும் யசோதையும் கண்ணனை அணைத்துக் கொண்டனர். இன்னொரு நாள் அண்ணன் பலராமனும் 6 குழந்தைகளும் யசோதையிடம் வந்து அம்மா, கண்ணன் மண்ணை உண்டு விட்டான் என்று கூறினார்கள். ஆமாம், கண்ணன் வெண்ணியை விட்டு மண்ணையா சாப்பிட்டான். யசோதை, கண்ணா மண் சாப்பிட்டாயா என்று அடத்தினாள். ஆனால் கண்ணனோ, இல்லையம்மா, நான் மண் சாப்பிடவில்லை, அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றான். ஆமாம், யசோதை அடிக்கவில்லையா? அண்ணா வாயத்திரண்டு அடிப்பதற்காக கையோங்கினாள் யசோதை. ஆமாம், கண்ணன் என்ன செய்தான்? வாயை திறந்தாடா? கண்ணன் என்று வாயை
காட்டினான். ஆமாம், வாய்க்குள் மண் இருந்ததா? இல்லை, வாய்க்குள் பார்த்த யசோதை பிரமை பிடித்து அசையாது நின்று விட்டாள். ஆமாம், ஏன் நின்று விட்டாள்? மண்ணியா கண்டாள் யசோதை. இந்த உலகத்தை அல்லவா வாய்க்குள் கண்டாள். என்ன என்ன? காற்று, தீ, சமுத்திரம், ஆறுகள், மலைகள், கிரகங்கள், மரங்கள், ஆயவழி எல்லா திசைகளுமே கூட கண்டாள். அது மட்டுமல்ல, கண்ணனையும் என்னையுமே கண்டாள். ஆம், அவன் ஆயர்பாடியின் நந்தகுமாரன் மகன் அல்ல. அவன் பரமபுருஷன் திருப்பாற்கடலில் பள்ளிகளும் பிறந்தாமன் அல்லவா? ஆமாம், கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. யசோதை என்ன செய்தான்? தாகம் புல்லரிக்க, கண்களில் நீர் சொரிய கண்ணனை கட்டியடித்து முத்தம் கொடுத்தாள். இன்னொரு நாள் கண்ணன் யசோதை வைத்திருந்த வெண்ணெய் எடுத்து தானும் சாப்பிட்டு நண்பன் குரங்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்தான். ஆமாம், குரங்களுக்கா? ஆம், குரங்களுக்குத்தான். இதை கண்ட யசோதை கண்ணனின் இடுப்பை கைத்தால் கட்டி மர உரல் ஒன்றோடு சேர்த்து கட்டி விட்டான். ஆமாம், முதலில் கட்டினாளா? கண்ணன் எங்கும் செல்ல முடியாமல் இருந்திருக்குமே. ஆனால் கண்ணனோ மர உரலை இழுத்துக் கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். அவனது கண்கள் தோட்டத்தில் இருந்து 2 உயரமான மரங்களை பார்த்தன. அந்த 2 மரங்களுக்கிடையில் கண்ணன் தவழ்ந்து சென்றான். ஆமாம், மரங்களுக்கிடையில் போக உடல் விடாதே. ஆமாம், உடல் வரவில்லை. கண்ணன் வேகமாக கயிற்றை இழுத்ததும் 2 மரங்களும் படாரென விழுந்தன. ஆமாம், மரங்கள் விழுந்து விட்டனவா? ஆமாம், விழுந்த 2 மரங்களில் இருந்தும் மரிக்கிரீவன் நல்ல குரண்டு தோவர்கள் தோன்றினார்கள். ஆமாம், மரங்கள் தோவர்களாகவா? ஆமாம், மரங்களாக மாற சாபம் பெற்ற இருவரும் கண்ணனின் உடம்பு பட்டு சாபம் நீங்கி தேவர்களாக மாறி கண்ணனை வணங்கினார்கள். இன்னொரு நாள் யமுனை நதியில் காளிங்கன் ஒரு பெரிய பாம்பு இருந்தது. நதிக்கரையால் போகும் பசுக்கள், பசு கன்றுகள், குழந்தைகள் எல்லோருமே விலகிக் கொண்டிருந்தது. ஆமாம், பெரிய பாம்பா? ஆமாம், 5 தலையுடைய ராட்சத பாம்பு. யாராலும் அப்பாம்பை கொல்ல முடியவில்லை. கோபியர் எல்லோரும் மிகுந்த கவலை அடைந்தனர். பசுக்கள் ஒவ்வொன்றாக காணாமல் போயின. கோபியர் கவலை அடைந்தனர். கண்ணன் இதை அடைந்து பசுக்களையும் பசுக்கன்றுகளையும் காளிங்கனிலிருந்து பாதுகாக்க எண்ணினார். ஆமாம், கண்ணனா? கண்ணன் பயமில்லாமல் யமுனை நதிக்கு சென்றான். காளிங்கன் கண்ணனையும் விழுங்க விஷ நாட்களை நீட்டிக் கொண்டு வந்தது. ஆமாம், கண்ணன் பயப்படவில்லையா? கண்ணனுக்கா பயம்? பாய்ந்து ஆற்றில் குதித்தார். காளிங்கனை பிடித்தார். காளிங்கனும் கண்ணனை விழுங்க முயற்சித்தது. முடியவில்லை. காளிங்கனின் தலையில் ஏறி நின்று காளிங்கனை அடைத்து விட்டார். பெண்பாம்பு வந்து வீட்பைத்தை கொல்லாமல் விட்டு விட்டார். ஆமாம், யசோதை கண்ணனை தேடவில்லையா? கண்ணன் யமுனைக்கு போய்விட்டது. யசோதையும் கோபியர்களும் அடைந்து பதற்றத்துடன் ஓடி வந்தனர். ஆனால் கண்ணனோ சிரித்துக்கொண்டு காளிங்கனின் தலையில் நடனமாடுவதைக் கண்டு மகிழ்ந்தனர். கண்ணனையும் வணங்கினர். இப்படி அரக்கரால் அடிக்கடி ஆபத்து வருவதை பார்த்தார் நந்தகோபன். கண்ணனை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினார். கோபிகளை அழைத்துக் கொண்டு கோவர்த்தன மலை அடிவாரத்திற்கு சென்றார். ஆமாம், வசிப்பதற்காகவா? ஆம், எல்லோரும் கோவர்த்தன மலை அடிவாரத்தில் வசித்து வரும்போது கோபியர் இந்திரனுக்கு விளையாடுக்கு ஆயத்தம் செய்தனர். ஆமாம், இந்திரனுக்கா? ஆனால் இந்திரனுக்கு விளையாடுப்பதை கண்ணன் விரும்பவில்லை. பசுக்களுக்கு பூஜை செய்யும்படி கூறினார். கோபியரும் கண்ணனின் விருப்பப்படி பசுக்களுக்கு பூஜை செய்ய ஆயத்தம் செய்தனர். ஆமாம், இந்திரனுக்கு மாற்றமாக இல்லையா? கோபம் பெறாமலாயிருக்கும் மிகுந்த கோபம் கொண்டான். விழாவை குழப்ப நினைத்தான். காதை பிளக்கும் யோசையுடன் மலியாக பொழிந்தான். பூசை பொருட்கள் எல்லாம் நனைந்திருக்குமே. ஆம், எல்லாம் நனைந்து கரைந்தன.
பசுக்கள் அங்குமிங்கும் சிதறி ஓடின. கோபியர் செய்வதறியாது திகைத்தனர். கண்ணனிடம் காப்பாற்றும்படி வேண்டினர். கண்ணன் ஆடுதல் கூடினார். ஒரு கனப்பொழுதில் கோவர்த்தன் மலையை சின்னஞ்சிறு கைகளால் பெயர்த்து தூக்கி ஒரு விரலால் அம்மலையை கொடியாக பிடித்தார். ஆயிரக்கணக்கான பசுக்களும் கோபியரும் கண்ணனின் அற்புதத்தையும் கண்ணனை மண்ணி மனமுருகினர். கண்ணனை வணங்கினர். மலைக்கு நல்ல குடையன மலை பிடித்த கண்ணனா, மலைக்கு நல்ல குடையன மலை பிடித்த கண்ணனா. ஆமாம், இந்திரன் என்ன செய்தான்? வேறு வழி தேடினானா? இல்லை, இந்திரனும் மனம் மாறி கண்ணனை வணங்கினான். ஆமாம், கம்சனை பற்றி கூறவில்லையே. கூறுகிறேன். கம்சன் கண்ணனின் வீர தீர செயல்களை அறிந்து இவன் தான் தன்னை கொல்ல பிறந்தவனா என்று யோசித்தான். பயம் கொண்டான். கண்ணனை கொல்ல எவ்வளவோ முயற்சி எடுத்தான். அரக்கர்களை அனுப்பினான். கண்ணனை கொல்ல வந்த அரக்கர்களை மாண்டனர். இறுதியில் கம்சன் ஆமாம், மறக்கலாம் முடியாமல் கம்சனை வந்தானா? கண்ணன் சிறிது வளர்ந்ததும் மதுராவிற்கு செல்ல நினைத்தான். ஆமாம், ஏன் மதுராவிற்கு? கம்சனின் ஆணவத்தை அடுப்பதற்காக பலராமரோடு கண்ணன் கம்சனின் அரண்மனை அடைந்தான். ஆமாம், யசோதையின் நந்தகோரும் பயந்திருப்பார்களே. ஆமாம், அவர்கள் பயந்தனர். கண்ணனுக்கு என்ன நேருமோ என்று ஏங்கினர். கண்ணனை கொல்ல கம்சன் மல்லர்களை அனுப்பினான். கண்ணனின் ஒரு அடிபட்டு மல்லர்கள் விழுந்தனர். இறுதியில் கம்சன் தானே கண்ணனை கொல்ல ஓடி வந்தான். ஆமாம், கண்ணனுக்கு ஆபத்தில்லையே. கண்ணனை யாரால் என்ன செய்ய முடியும்? கண்ணன் கம்சனை கொன்றான். பூமாதேவி ஆனந்தமடைந்தாள். தேவர்கள் மகிழ்ந்தனர். பூமாரி பொழிந்தனர். பாக்கியங்களை இசைத்தனர். சிரம் தாழ்த்தி வணங்கினர். யசோதையும் நந்தகோபரும் தாங்கள் கண்ணனை தங்கள் குஞ்சாக பெற்ற பாக்கியத்தை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கோபியரும் குதூகலித்தனர். கண்ணனை போற்றி பாடி ஆடி மகிழ்ந்தனர். அவன் திருப்பாற் கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனே என்று வணங்கினர். நாமும் அப்பரம்பொருளை சிறந்தாழ்த்தி வணங்கி அவன் அருளை வேண்டுவமாக. கோகுலத்தில் கண்ணன் வில்லுப்பாட்டு பார்த்தீர்கள். அடுத்து இடம்பெறும் அங்கம் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் கதை. ஸ்ரீ கிருஷ்ணன் பற்றிய கதை சொல்ல வருபவர்கள் செல்விகள் ஆர்த்தி புஷ்பராஜ், மேகலா செல்வராஜ், ருஷானி நிமலகுமார். ஆசிரியர்கள், இந்த போட்டியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் சில சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நான் உங்களுக்கு முன் உதாரணமாக சில சொற்களை கூற விரும்புகின்றேன். கவர்ச்சியானவர், பூமாதேவி, ஆதிசேஷன், காளிங்கன், மதுரா, ஹம்சன், கிருஷ்ணர், வாசுதேவர், தேவகி, இப்படியான சொற்கள் எல்லாம் நடந்து முடிந்த வில்லுப்பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த சொற்கள் எல்லாம் விடைகளுக்கு, கேள்விகளுக்கு மிகவும் பொருத்தமான விடைகளாக அமையும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே மீண்டும் நடந்து முடிந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள். அடுத்து நடக்கப் போகின்ற நிகழ்ச்சிகளை நினைவாக, நிறைவாக கிரகித்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு போட்டியிலும் இருந்துதான் கிருஷ்ணரிடம் ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சி நடைபெறும். அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை கொடுத்து அதிலே வெற்றி பெற வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறை நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்ட சில சொற்கள்: கவர்ச்சியானவர், வாசுதேவர், தேவகி, பூமாதேவி, பாற்கடல், ஆதிசேஷன், காளிங்கன், மதுரா, ஹம்சன் என்ற சொற்கள் உங்கள் விடைகளுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதால் சிறு உதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் இத்யாயே சர்வ விக்னோபசாந்தயே
गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने। கிருஷ்ணர் என்றால் கவர்ச்சியானவர், பகவான் என்றால் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைவாக பெற்றவர். கோகுலத்தில் தோன்றி வெண்ணையை மட்டுமல்ல பக்தர்களின் உள்ளங்களையும் திருடிய அந்த மாயக்கண்ணனின் கதையை சிறுவர்களாகிய நாம் உங்கள் முன் கூற வந்திருக்கிறோம். அரக்கர்களின் கொடுமையினால் துன்பங்களை தாங்க முடியாமல் பூமாதேவி பசுவாக மாறி பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டாள். பிரம்மதேவனும் பூமாதேவியும் பாற்கடலுக்கு சென்றனர். அங்கே ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் படுத்திருக்கும் பரந்தாமனிடம் தங்கள் குறையை தீர்க்கும்படி வேண்டினார். தன்னை நாடி வந்தவர்களின் குறை தீர்க்கும் பகவான் தானே ஸ்ரீ கிருஷ்ணராக பூமிக்கு வருவேன் என்று கூறினார். சில காலங்களின் பின் யதுகுல மன்னன் சூரசேனனின் மகனான வசுதேவர் உக்கிரசேனனின் மகளான தேவகியை திருமணம் செய்தார். தேவகியின் அண்ணனான கம்சன் திருமண ஊர்வலத்தை மிகவும் ஆடம்பரமாக நடத்தினான். இந்த ஊர்வலத்தில் 200 தோழிகள் உட்பட குதிரைகளும் யானைகளும் மற்றும் சங்கு மேள நாதஸ்வரத்தோடு இசையும் ஒலித்த வண்ணம் இருந்தன. கம்சா, நீ ஒரு முட்டாள். உனது தங்கையின் 8வது மகன் உன்னை கொல்லப் போகிறான். இப்படி ஆகாயத்தில் இருந்து திடீரென ஒரு குரல் கேட்டது. கம்சன் பயந்து விட்டான். உடனே தேவகியின் கூந்தலை பிடித்து அவரை கொல்வதற்காக தன் வாளை ஓங்கினான். வசுதேவர் ஓடி வந்தார். தேவகியை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினார். ஆனால் கம்சனோ விடவில்லை. இறுதியில் தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளை கம்சனிடம் தருவதாக கூறினார். இதற்கு சம்மதித்த கம்சன் இருவரையும் சிறையில் அடைத்தார். இதன் பின் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 6 குழந்தைகளை கம்சன் கொன்றான். 7வது குழந்தையான பலராமர் கருவிலேயே மாற்றப்பட்டார். 8வது குழந்தையாக கிருஷ்ணர் தோன்றும் நேரத்தில் எங்கும் மங்களகரமான குறிகள் தோன்றின. நட்சத்திரங்களும் கிரகங்களும் நல்ல நிலைகளுக்கு மாறின. ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மலர்கள் பூத்தன. குயில்கள் பாடின. மயில்கள் ஆடின. எங்கும் ஒரே குதூகலம். சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி இதோ உங்கள் கண்ணன் பிறந்தான். கண்ணனின் ஒளியால் சிறை முழுவதும் பிரகாசித்தது. காதில் குண்டலம், கைகளில் வளையல், தலை நிறைய கேசம், வைடூரிய கற்கள் பதித்த தலை கவசம், மஞ்சள் பட்டாடை, இன்னும் பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை நாராயணனாக காட்சியளித்தது. 8வது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணரையும் கம்சன் கொல்ல போகிறானே என்று பயந்த தேவகியிடம் கிருஷ்ணர்
தன்னை கோகுலவரின் தாவரத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையோடு மாற்றி விடும்படி கூறி திரும்பவும் குழந்தையாக மாறினார். வசுதேவர் குழந்தையை தூக்கி கொண்டார். சிறை கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன. காவலர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்கள். கடும் மழை இருளோ சூழ்ந்திருந்தது. குழந்தையை நனியாமல் இருக்க ஆதிசேஷன் குடை பிடித்தார். அவர்கள் யமுனை நதியை அடைந்த போது நதி இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது. கோகுலத்திற்கு வந்த வசுதேவர் அன்னை யசோதையின் அருகில் கிருஷ்ணரை வைத்தார். யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பினார். குழந்தையின் அழும் சத்தம் கேட்டு காவலர்கள் கம்சனுக்கு அறிவித்தனர். கம்சன் ஓடி வந்து கொள்வதற்காக தூக்கினான். உடனே தோவகி தனது சகோதரனிடம் இந்த பெண் குழந்தையை கொன்று விடாதீர்கள், நீங்கள் எனது 8வது மகனால் தானே கொல்லப்படுவீர்கள், இந்த பெண் குழந்தையால் அல்ல என்று கெஞ்சினாள். ஆனால் கம்சனோ புதிதாக பிறந்த குழந்தையை கொள்வதற்காக தூக்கினார். உடனே அக்குழந்தை அவனது கையிலிருந்து நழுவி ஆகாயத்தில் துக்காதோவியாக காட்சியளித்தாள். ஏ மூடனே, நீ என்னை கொல்ல முடியாது. உன்னை கொல்ல போகும் குழந்தை இவ்வுலகில் பிறந்து விட்டது என்று கூறி மறைந்து விட்டது. இதை கேட்டு கம்சன் அச்சம் அடைந்தான். கடந்த 10 நாட்களுக்குள் பிறந்த எல்லா குழந்தைகளுமே கொன்று விடும்படி உத்தரவிட்டான். இதே வேளை பிருந்தாவனத்தில் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டது. மன்னர் நந்தகோபர் மகிழ்ச்சியுடன் பிராமணருக்கு பரிசுகள் வழங்கினர். ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட புதிரான் அரக்கி கண்ணனை கொள்வதற்காக வந்தாள். அவள் ஒரு அழகான பெண்ணை போல் உருவமெடுத்து வந்தாள். அவள் கண்ணனை தன் மடியில் இருத்தி விஷங்கலந்த பாலை கொடுத்தாள். அரக்கியின் சீரூபத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் பாலோடு சேர்த்து அவளின் உயிரையும் முறிஞ்சு விட்டார். என்று கதறியபடி பூதனா இறந்தாள். இன்னொரு நாள் கண்ணன் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காற்றிறக்கனான திருநவர்த்தன் கண்ணனை தூக்கிச் சென்று விட்டான். குழந்தை கிருஷ்ணர் மலைப்போல் கிணப்பதை அரக்கன் உணர்ந்தான். கிருஷ்ணர் தனது சிறு கைகளால் அரக்கனை அழுத்த அவன் கண்கள் பிதுங்க பிருந்தாவனத்தின் தரையில் பிணமாக விழுந்தான். கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிடிக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து கோபியர்களின் வீட்டிலும் வெண்ணெய் திரியுண்பான். கண்ணனுக்கு பயந்து கோபியர்கள் வெண்ணெயை உரியில் உயரத்தில் வைப்பார்கள். ஆனால் கண்ணனோ தன் நண்பர்களை ஒருவருக்கு மேல் ஒருவர் நிறுத்தி தான் மேலே ஏறி வெண்ணெயை எடுத்து பானம் உண்டு நண்பர்களுக்கும் கொடுப்பான். ஒரு நாள் கண்ணனின் நண்பர்கள் அன்னை யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்கிறானே என்று கூறினார்கள். அன்னை யசோதை கண்ணனிடம் வந்து வாயை திற என்று கூறி அதட்டினார். கண்ணன் வாயை திறந்தான். என்ன அதிசயம்! மலைகள், தீவுகள், கடல்கள், சமுத்திரங்கள், கிரகங்கள், காற்று, தீ, சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாயவளியின் திசையும் மட்டுமன்றி கிருஷ்ணரின் வாயினுள் தன்னையும் தன் மடியிலிருந்து பால் குடிக்கும் கிருஷ்ணரையும் கண்டாள். இன்னொரு நாள் கண்ணன் அன்னை யசோதை வைத்திருந்த வெண்ணெயை திருடி தானமுண்டு குரங்களுக்கும் கொடுத்தான். இதை கண்ட யசோதை கண்ணனை மர உடல் ஒன்றோடு சேர்த்து கட்டினாள். ஆனால் கண்ணனோ மர உடலை இழுத்துக் கொண்டு தோட்டத்தில் நின்ற இரு உயரமான மரங்களுக்கு இடையில் தவழ்ந்து சென்றான். மரங்களுக்கிடையில் உடல் சிக்கியது. கண்ணன் வேகமாக இழுக்க இரு மரங்களும் பெரிய சத்தத்துடன் விழுந்தன. விழுந்த இரு மரங்களில் இருந்தும் மணிக்கிரீவன் நல்ல குவரன் என்ற இரு தேவர்கள் தோன்றினார்கள். நாரத முனிவரால் சபிக்கப்பட்ட இவர்கள் கிருஷ்ணரின் திருமேனி பட்டதும் சாபம் நீங்க பெற்றார்கள். யமுனை நதியில் 5 தலையுடைய காளிங்கன் என்ற ஒரு ராட்சத பாம்பு இருந்தது. நதிக்கரியால் போகும் பசுக்கள், பசுக்கன்றுகள்,
குழந்தைகளை இந்த பாம்பு விழுங்கிவிடும். இதை அறிந்த கண்ணன் யமுனை நதிக்கு சென்றான். பாம்பு சீறிக்கொண்டு வந்தது. கண்ணன் ஆற்றிலே குதித்து காளிங்கனை பிடித்து தலையிலே ஏறி நடனமாடினான். இதை காளிங்க நர்த்தனம் என்று கூறுவார்கள். பெண் பாம்பு வந்து உயிர்ப்பிச்சை கேட்டதால் கொல்லாமல் விட்டார். வழக்கமாக தேவலோக அரசனான இந்திரனுக்கு நடத்தப்படும் விழாவை தடுத்த கண்ணன் பசுக்களுக்கு பூசை செய்யும்படி கூறினார். இதனால் கோபம் கொண்ட இந்திரன் இடியுடன் கூடிய பெருமழையை பொழிவித்தான். வெள்ளம் வந்து கோவியர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய கண்ணன் கோவர்த்தன மலையை பெயர்த்து தூக்கி தனது சிறு விரலால் குடையாக பிடித்தார். இந்திரன் இதனால் கலக்கமடைந்த இந்திரன் கிருஷ்ணனின் திருவடி பணிந்து வணங்கினான். பின்பு கம்சனின் ஆணவத்தை அடக்குவதற்காக அண்ணன் பலராமனோடு மதுராவிற்கு வந்தான். கம்சனின் அரமனைக்கு சென்ற கண்ணனை கொல்வதற்காக கம்சன் மல்லர்களை ஏவினான். கண்ணன் ஒரே அடியில் அவர்களை கொன்றார். கடைசியாக கம்சன் வந்தான், அவனையும் கொன்றார். பூமாதேவி ஆனந்தம் அடைந்தாள். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற அந்த பரம்பொருளின் திருவடி பணிந்து துன்பக் கடலிலிருந்து விடுபட உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. இதன் கருத்துக்களின் அடிப்படையிலே இங்கே கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு சரியான விடை கூறும் போட்டியாளர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு 1ஆம் 2ஆம் மற்றும் வெகுமதி மிக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. அதற்கு முன்னே இடம்பெறவிருக்கின்றது இந்த வர்ணம் தீட்டும் போட்டி நடத்துபவர்களுக்கு உதவியாக ஸ்ரீமதி நிமலகுமார், ஸ்ரீமதி சாம்பசிவம், ஸ்ரீமதி சிவபரன் ஆகியோர் தயவு செய்து மண்டபத்தின் மேல் மாடிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வண்ணம் தீட்டும் போட்டி நிகழ்ச்சி ஆரம்பமாக போகின்றது. எனவே இந்த வண்ணம் தீட்டும் போட்டியை நடத்துபவர்களுக்கு உதவி புரிபவர்களான ஸ்ரீமதி நிமலகுமார், ஸ்ரீமதி சாம்பசிவம், ஸ்ரீமதி சிவபரன் அவர்கள் தயவு செய்து மண்டபத்தின் மேல் மாடிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, கிருஷ்ணனுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கின்ற போட்டியாளர்களின் பெயர் இதுதான். சோதி சுதர்சன், கஜேந்திர சர்மா கபில் சர்மா, ஆர்த்திகா கணேசன், தர்மேந்திரன் சோபிகா, மீரா கணேஸ்வரன், இளங்கநாதன் திலீபன், உதய சூரியன் ராஜீவ், காந்திரதனம் மயூரா, நதீபன் மகேந்திரன், கதிர்காமநாதன் ரஜீந்தினி, கதிர்காமநாதன் அஜீவன், பரமலிங்கம் பார்த்திவன், விக்னேஸ்வரன் கஜீபன், கவிராஜபாணன் குமரன், நவரத்தினம் ஜசீதா. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக ஸ்ரீமதி சண்முகநாத சர்மா, ஸ்ரீமான் கீழ்கரவை பொன்னையன் அவர்களை இந்த மேடைக்கு மிக மிக அன்போடு இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிமிடத்துக்குள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். கூடிய விரைவிலே யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் நேர கணிப்பின்படி கணிக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் காத்திருக்கின்றன. எனவே இந்த நேரத்தை கணிப்பவர் ஸ்ரீமான் முத்துலிங்கம் நிமலகுமார். அவரும் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் பெருமக்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் முதலில் வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இந்த தாரக மந்திரம் உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இது சிறு உள்ளங்களிலும் பதிய வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இந்த பக்தி கழகம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற இருக்கின்ற சிறுவர்கள், நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள், சில விடைகள் எல்லாம் இங்கே வில்லுப்பாட்டாக கதையாக கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எந்த விதமான பயம் கொள்ளாது கேள்விகளுக்கு 1 நிமிட அவகாசத்தில்
ஒரு நிமிடத்தில் உங்கள் விடைகளை சொல்ல வேண்டும். உங்களுக்கு விடை தெரிந்திருந்தால் என்ன, தெரியாமல் இருந்தால் என்ன, அதை பற்றிய எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒரு நிமிடம் முடிந்து விட்டது என்பதனை இந்த மணி மூலம் திரு மூனா நிமலகுமார் அவர்கள் அறிவிப்பார்கள். நான் அத்துடன் ஒரு கேள்வியை நிறுத்திக் கொண்டு அடுத்த கேள்வியை ஆரம்பிப்பேன். ஆகவே போட்டியின் விதிகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் ஞாபகமாக இருக்கும். போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியிலே என்னோடு சரிசமமாக கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் திரு கீழ்கரவை பொன்னையன், இவர் பாரிஸ் நாட்டிலிருந்து இங்கே இன்று நடைபெற இருக்கின்ற பட்டிமன்றத்தின் ஒரு அணி தலைவராக பேசுவதற்கு வந்திருக்கின்றார். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்றார். வணக்கம் திரு கீழ்கரவை பொன்னையன் அவர்களே. வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து மதிப்புக்குரிய எங்கள் இந்து மதத்தின் குரு திரு சண்முகநாத சர்மா அவர்களின் துணைவியார், மிகவும் ஒரு கல்வி பெற்ற, இந்தியாவிலே விஞ்ஞான பட்டதாரியாக பட்டம் பெற்று திருமண வாயிலாக சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து வதிவிடம் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டியிலே சிறப்பாக கடமையாற்றுவதற்கு அண்ணன் கீழ்கரவை பொன்னையனோடு கடமையாற்றுவதற்கு வந்திருக்கின்றார் திருமதி சண்முகநாத சர்மா அவர்கள். திருமதி சண்முகநாத சர்மா அவர்களே வணக்கம். வணக்கம். இந்த பக்தி கழகத்தின் தலைவராக இருந்து தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை சாதிக்க வேண்டும், ஆத்மாவிற்கு அனுசரணையான நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், அதற்கு ஒரே வழி பகவான் கிருஷ்ணரை துதிப்பதுதான் என்று தன் வாழ்க்கையில் கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ஸ்ரீமான் மூனா நிமலகுமார் அவர்கள் காலத்தை போல, கடவுளை வழிபடுதல் போல நேரத்தை கடமையாக கொண்டு இங்கே இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகவும் பயங்கர வேதனையை தரும் என்று நினைக்கின்றேன். இருந்த போதும் கூட போட்டிக்கு என்னையும் தயார்படுத்தி உங்களையும் தயார்படுத்துகின்றேன். முதலாவது போட்டியாளர் குகசோதி சுதர்சன். மிகவும் அழகான ஒரு சிறுமி வந்திருக்கின்றார். பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கின்றார். உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன? தர்மேந்திரன். தர்மேந்திரன். நீங்கள் எவ்வளவு காலமாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? 6 வருஷம். 6 வருடங்கள் நீண்ட காலமாக வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் நன்றாக விடை சொல்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். கெட்டிக்கார பிள்ளை. போட்டி இலக்கம் 2. போட்டி இலக்கம் 2. கேள்வி. நீங்க பயப்படக்கூடாது. கேள்விக்கு சாதாரணமாக பதில் சொல்லலாம். இந்த கிருஷ்ணத்த அக்காவுக்கு பெயர் இல்லை. கிருஷ்ணருடைய அக்கா தம்பி அப்படி என்னெல்லாம் கணக்கு இங்க கேட்டிருக்கீங்களே. இதுல தேவகியின் சகோதரனின் பெயர் என்ன? கம்சன். முதலாவது கேள்வி முடிவடைந்தது. இரண்டாவது கேள்வி. கேள்வி இலக்கம் 7. கிருஷ்ணர் படுத்திருப்பார். அவர் ஒரு பாம்புல படுத்திருப்பார். அந்த பாம்பின் பெயர் என்னன்னு தெரியுமோ? காளிகன். இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள். காளிகன். காளிங்கன். அந்த பாம்பிற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கலாம். நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்தால், நானும் யோசித்து பார்க்கின்றேன். ஆதிசேஷன், நல்ல பாம்பு, அப்படியெல்லாம் பேர் இருக்கு. இதுல எந்த பேர் நல்ல சரியாக இந்த விடைக்கு வரும் என்று நினைக்கின்றீர்கள்?
அதாவது கிருஷ்ணர் படுத்திருப்பார். அவர் படுக்கிறது, நீங்கள் படுத்திருக்கிறது கட்டில் படுத்திருக்கிறது போல அவர் ஒரு பாம்பிலே படுத்திருப்பார். அந்த பாம்பினுடைய பெயர் என்ன? காளிங்கன். அந்த விடை சரியான முறையில் இன்னும் வரவில்லை, கொஞ்சம் வர வேண்டும். அதுல வேற பேரெல்லாம் இருக்கு. நல்ல பாம்பு என்று சொல்லுவார்கள், ஆதிசேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சில வேளை அப்படி இருக்குமா? அந்த பாம்பினுடைய பெயர் ஆதிசேஷன். ஆதிசேஷன். நான் மூன்றாவது கேள்விக்கு செல்ல போகின்றேன். கேள்வி இலக்கம் 17. நீங்கள் என்ன சாப்பிட விரும்புவீர்கள்? உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு என்ன? சோறு, கறி? சோறு. இந்த கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சாப்பாடு இருக்கின்றது. அந்த சாப்பாட்டின் பெயர் என்ன? வெண்ணெய். வெண்ணெய். நீங்கள் 3 கேள்விகளுக்கும் நல்ல முறையில் விடை சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களுடைய போட்டி முடிவடைந்தது. சபைக்கு வணக்கம் செலுத்தி நீங்கள் செல்லலாம். அடுத்த போட்டியாளர் மீரா கணேஸ்வரன். மீரா கணேஸ்வரன். இந்த உடை எங்கே வாங்கினீர்கள்? தெரியவில்லை, என் அப்பா தான்